அதாவது ரொம்ப இது இன்டீரியராக இருக்குது. இது இந்த ஸ்பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மெயின் ரோடு பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் ஆகுது இல்லையா, அதுலேருந்து வர்றது நமக்கு ஈஸியான இடையில வயல்வெளிகள்லாம் இருக்கனால ஒழுங்கான பாதை இல்லாமல் இருக்கனால 2 ஊர் இப்படி சுற்றி நான் அப்படி வந்தேன். அதோடைய என்ட்ரன்ஸ். இல்லை இது வந்து பார்த்தா அதோட அமைப்பு இங்கே எப்படி இருக்குது. 2-3 ஸ்பாட்டில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன சிலைகள் க்ளோஸ்அப் லுக்கில் பார்க்கலாம். சிலை 2க்கு மேலே 2 பேர், யாரோ 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படி அமர்ந்த நிலையே இருக்கிற மாதிரி இருக்குது. கையை வச்சு வழக்கமாக அந்த மாதிரி. கீழே சில யாளிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கல்வெட்டு எது இருக்கான்னு சைடில் பார்ப்போம். பின்னாடி கல்வெட்டுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இது எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு தெரியல. ஏன்னா இவர்களோட வருவையை இவர்களுடைய இதை வச்சு வேணால் பார்த்தா கரெக்டான டேட் சொல்ல முடியும். இதோட டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் எதுவும் கல்வெட்டுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது இவங்களுடைய சிலை. பக்கத்தில் எப்படி ஒரு அமைப்பு, அது பக்கத்தில் அமைப்பு. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வயல்வெளியில் உங்களோட 2 வீலரை பார்க் பண்ணிட்டு தான் உள்ள வர்றாப்புல இருக்கும். ஸோ இது பார்க்குறது கொஞ்சம் புதர் மாதிரி தான் இருக்குது. இந்த புதருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இங்கே இந்த சிலைகள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ரோடு வழி ஓரத்தில் ஒரே ஒரு சமணர் சின்னம் போட்டு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வெளில வந்ததுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் போர்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வருகைக்கான ஒரு அமைப்பு எதுவும் இங்கே இல்லை.